Hello friends, welcome to Princys Kitchen. இன்னைக்கு நாங்க இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிலக்கடலை 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அதாவது வறுக்காத கடலை 300 கிராம் அளவு. அப்புறமாக ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பேரிச்சம்பழம் 300 கிராம் அளவுக்கு எடுத்து நான் விதை நீக்கி வச்சிருக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ரவை 300 கிராம் எடுக்கிறீங்களா இருந்தால் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அப்புறமாக அரிசி மாவு நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அப்புறமாக அரை மூடி அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மைதா மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ மஞ்சள் தூளும் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சமாக கலர் மாறும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொண்டாலே போதும். 2 நிமிஷம் மிதமான தீயில் இப்போ இதை நாங்கள் நல்லா வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வரும் வறுக்கும் பொழுது. இப்போ இது வறுபட்டதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நாங்கள் ரவை வறுத்து வேறையாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் கச்சான் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நிலக்கடலை கோது நீக்கப்பட்டது எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் நாங்கள் ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ரொம்பவே கரிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் இதை வறுக்கக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ பொறுமையாக ஒரு 3 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் இதே கோதோடு இருக்கிற நிலக்கடலை பயன்படுத்துகிறீங்களா இருந்தால் வறுத்துட்டு அதுக்கப்புறமாக கோதை நீக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்ததுக்கு அப்புறமாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எங்களுடைய நிலக்கடலை வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதையும் இன்னொரு பாத்திரத்தில் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போது ரவை நிலக்கடலை ரெண்டுமே நாங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் தேங்காயை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பயன்படுத்துகிறேன். ஸோ இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இதை வறுத்து கொள்ள போகிறோம். வறுக்கும் பொழுது ரொம்பவே அதிகமாக நீங்கள் இதை வறுத்தீங்களா இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ நல்ல மிதமான தீயில் லைட்டாக இதை நாங்கள் கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். தேங்காய் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் பொழுது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கூடவே ஒரு நல்ல ஸ்மெல்லும் உங்களுக்கு கிடைக்கும். வறுக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து கொண்டிருக்கும். ஸோ இது லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆனதுக்கப்புறமாக நாங்கள் இதையும் வேறையா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். தேங்காய் அரை மூடி அளவை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க விரும்புகிறீங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது சரியான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். அதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜாரில் நாங்கள் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நிலக்கடலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அரைக்கும் பொழுது ரொம்பவே நைஸான பவுடராக நீங்கள் அரைக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் அரைஞ்சும் அரையாத மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் பலகாரத்தில் சாப்பிடும் பொழுது வாயில் கடிப்படும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு அரைத்து எடுத்துக்கொண்டாலே போதும். அரைச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் இதை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமாக நாங்கள் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸையுமே அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறேன். பேரிச்சம்பழத்தினுடைய அந்த விதைகள் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு அப்புறமாக அதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுவும் 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். பேரிச்சம்பழத்தின் கூடவே நான் சுகரும் சேர்த்து கொள்ள போகிறேன். மொத்தமாக 300 கிராம் அளவுக்கு சுகர் தேவைப்படும் என்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 300 கிராமில் இருந்து 150 கிராமை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது அரைவாசியை மட்டும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். மிச்சத்தை நான் பாகு காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ 150 கிராம் சீனியை நாங்கள் பேரிச்சம்பழத்தினோட சேர்த்தாச்சு.
இதுக்கப்புறமாக நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரவையை கூட சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதில் பேரிச்சம்பழம், சுகர், அப்புறமாக நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். நாங்கள் ஏன் மிக்சர் ஜாரில் மிக்ஸ் பண்ணுறோம்னா, கையை விட மிக்சர் ஜாரில் நீங்கள் போட்டு ஒரு சுற்றி எடுக்கும் பொழுது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வருமன்றதால ஸோ இதில் இப்போ எல்லா ரவையையும் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே நான் இதில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு. அதாவது ரவை, பேரிச்சம்பழம், சீனி, தேங்காய் இது 4மே சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா இதை ஒரு சுற்றினதுக்கு அப்புறமாக ஒரு பிளேட்டில் நாங்கள் இதை மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே மிக்ஸ் ஆகியெல்லாம் கிடைக்காது, ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இது கூடவே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த நிலக்கடலையை கூட சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கையால் நசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு பெரிய பெரிய கட்டி மாதிரி ஃபோம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கையால் நசிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கூடவே நாங்கள் வறுத்து அரைத்து வச்சுருக்கிற அந்த நிலக்கடலையையும் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நாங்கள் ஒன்றாக சேர்த்தாச்சு. இப்போ இதோட ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு இந்த பலகாரத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். ஸோ ஏலக்காய் பவுடர் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்பவே பவுடராக நீங்கள் இதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கொண்டாலே போதும். ஸோ இப்போ ஏலக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறமாக கையால் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு இது சரியான பதமாக இருக்காது. இதுக்காகத்தான் நாங்கள் மிச்சமாக வச்சுருக்கிற அந்த சீனியில் பாகு காய்ச்சி இதில் சேர்த்து கொள்ள போகிறோம். பாகு காய்ச்சி சேர்த்ததுக்கு அப்புறமாக இது நல்ல கையில் போல்ஸ் மாதிரி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பதம் சரியாக வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்ல லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கொள்ளலாம். அப்புறமாக நாங்கள் எப்படி சீனி பாகு காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேனில் நான் மிச்சமாக இருக்கிற அந்த 150 கிராம் சீனியை சேர்த்துக்கொள்கிறேன். சீனி சேர்த்ததுக்கு அப்புறமாக இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணீர் நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ நான் இதை ஒரு 3 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நல்ல பபிள்ஸ் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பதத்தை செக் பண்ணி கொள்ளலாம். ஒரு சிறு கம்பி பதம் வந்தாலே போதும், நிறைய நேரம் காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்து இதையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு ஈஸியாக போல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சரியான பதத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதை நாங்கள் இப்போ போல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். ஸோ சூடு நல்லா ஆறும் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையுமே லட்டு மாதிரி சின்ன போல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். எல்லாமே சம அளவில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இதை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சின்னதாக வேணுமன்றவங்க சின்னதாக பண்ணிக்கொள்ளலாம், பெருசாக வேணுமன்றவங்க பெருசாக கூட பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி லட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாமே ஒரே சைஸில் போல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் ஃப்ரை பண்ண வேண்டியது மட்டும்தான் இப்போ இருக்குது. ஸோ இதுக்காக நான் ஒரு மிக்சர் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். மைதா மாவு சேர்க்குறதால நல்ல பிளெண்டிங்கான ஏஜெண்டாக அது இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மேல் பகுதி உடையாமல் வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்ததுக்கு அப்புறமாக மஞ்சள் தூள் சிறிதளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல கலருக்காக. உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வார அளவுக்கு நாங்கள் இதை கரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். ரொம்பவே கட்டியாக இருந்தால் உங்களுக்கு மேல் பகுதி ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ கொஞ்சம்
தண்ணியாக இருக்கிற மாதிரியே இதை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதை தோய்ப்பனன்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு சேர்க்கறதால மேலே நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். கூடவே மைதா சேர்க்கறதுனால உங்களுக்கு உடையாமல் வரும். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு ஸ்பூனால் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இது ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சரியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இது ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ரெடியாகியாச்சு. நாங்கள் லட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கிற அந்த போல்ஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்ததுக்கப்புறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதில் நாங்கள் போல்ஸ் மாதிரி போட்டு இதை நல்லா கோட்டிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படியே எல்லா போல்ஸையும் நாங்கள் இதில் சேர்த்து கோட் பண்ணதுக்கு அப்புறமாக நல்ல சூடான எண்ணெயில் போட்டு இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எண்ணெய் வந்து அதிகமான சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறைவான சூடாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததாக இருந்தால் உங்களுக்கு இந்த பலகாரம் வடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சரியான சூட்டில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் கோட்டிங் பண்ண அந்த போல்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இவ்வளவுதான். இந்த பலகாரம் ரொம்பவுமே ஈஸியானதுண்டு. ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, முக்கியமாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இது நல்ல ஆரோக்கியமான ஒரு பலகாரமும் கூட. இதில் நாங்கள் நிலக்கடலை, பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்துருக்கிறோம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது, பெரியவர்களுக்கும் இது நல்லது. ஸோ நல்ல ஆரோக்கியமான ஒரு பலகாரமாக இது வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது வந்தாச்சு. இப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை நீங்கள் ஒரு 2 கிழமை வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. ஸோ 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ரொம்பவே இது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவையானவங்க செக் பண்ணி கொள்ளலாம். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய பலகாரம் ரெடியாகியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.